இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோமதி பாண்டியனை ஒன்னா சேர்த்து வைக்க காந்திமதி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. தான் மீனா கூட கோவிலுக்கு போறேன் அப்படின்னு கோமதி காந்திமதி கிட்ட சொல்லிட்டு போறாங்க. ஆனா காந்திமதி கோமதி இல்ல அப்படின்னா பாண்டியன் பதறுவாரு, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு எல்லார்கிட்டயுமே கோமதி காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பதறாங்க. பாண்டியன் பயந்தாலும் வெளியே காட்டல. கோமதி கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவதுக்குள்ள பாண்டியனை செந்தில் மற்றும் கதிர் கேள்வி மேல கேள்வி கேட்டு அவரை காயப்படுத்திட்டாங்க. கடைசியில கோமதி வீட்டுக்கு வந்ததும் பாண்டியன் தன்னை கேள்வி கேட்க செந்தில் மற்றும் கதிருக்கு ஒரு கெடு வச்சுட்டாரு. நான் உங்களுக்கு எதுவுமே செய்யல தானே, ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்திருக்கேன், அதை 2 மாசத்துல எனக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல மீனா அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்சுட்டு வரவங்க தான் ஹேமா. முதல் பாகத்தை தொடர்ந்து 2ஆம் பாகத்திலையும் மீனா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வராங்க. 2ஆம் பாகத்துல அவங்களுக்கு நல்ல கதாபாத்திரம், அவங்களுக்கு ரசிகர்கள் கிட்ட நல்ல பாராட்டுகளும் கிடைச்சிட்டு வருது. இவங்க இந்த சீரியல்ல மீனாவா நடிக்க ஹேமாவோட ஒரு நாள் சம்பளம் 8000 இருந்து 10,000 வரைக்கும் வாங்குறதா சொல்லப்படுது. இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் 10 லட்சம் இருக்கும்னு சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.